யோசிச்சிருக்கீங்களே, நீங்க எப்பாச்சும் சிரிச்சு லட்சாதிபதி ஆக முடியும்னு நினைச்சிருக்கீங்களா? இந்த வீடியோல என் ஃப்ரெண்டு ஒவ்வொரு தடவை சிரிக்கும் போது நான் அவனுக்கு 100 ரூபாய் தர போறேன். சிரிச்சே அவன் வந்து என்கிட்ட இருந்து 10,000 ரூபாய் எடுக்க முடியும். பட் ஆனா இந்த ட்விஸ்ட் என்னன்னா, சிரிச்சா நான் 100 ரூபாய் தருவேங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஆனா என்ன சேலஞ்சுன்னு அவனுக்கு கடைசி இதுல தான் சொல்ல போறேன். சோ பாப்போம். இல்ல ஒரு நிமிஷம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். லாஸ்ட் டைம் இதே மாதிரி நான் ஒரு சேலஞ்ச் வீடியோக்கு வந்திருந்தேன், மோஸ்ட் பாப்புலர் ஷார்ட்ஸ். அந்த வீடியோல நான் 1 வீடியோ 1 லைஃப்ல இருக்கும்போது கடைசி நிமிஷத்துல தோத்து போயிட்டேன். You are wrong. I want redemption. இதுல நான் வந்து ஜெயிச்சு காமிக்கணும். நான் வந்து நீ 5 லைஃப் கொடுத்தாலுமே ஒரு லைஃப் கூட போகாத மாதிரி இந்த கேம் விளையாட்டு காமிப்பேன். நான் இதுல வந்துட்டு நான் ஸ்பெசிஃபிக்கா லைஃப்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்க போறது இல்ல. You just going to watch. நீ வந்து சிரிக்கிறனா சிரிக்கலாம். நான் எண்ட்ல தான் எதா இருந்தாலும் கடைசில சொல்லுவேன். இது என்னது ட்விஸ்டா இருக்கு? இதெல்லாம் இல்ல, ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் கிளியரா சொல்லணும். ரூல்ஸ் எல்லாம் நான் சொல்ல முடியாது. What bro expects me to say after sending 100 reels a day? Thank you so much. I told you thank you very much. I said thank you very much. Thank you. டேய் எவ்வளவு ஸ்டைலிஷா ஒரு பேசுறாரு. என்ன உமா மூஞ்சின்னு வச்சிருக்கா. ராஜேந்தர், நீங்க நான் என்ன ஸ்கூல்ல சேர்த்து வரேன்னு சொன்னீங்க. தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாண்ணா? அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றாங்க. அவருக்காக ஒரு சூப்பரான ஆக்டிங். என்ன சிரிக்க மாட்டேங்கிறா? இந்த சீன் பாத்தியாடா அரண்மனையில? அமனா அக்கா ஒத்த கையில புல்லப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கடே. பாருடா டேய். எப்பறா ரிலாக்ஸா நம்பி காட்டுக்குள்ள போய் கத்தி குத்து வாங்குறது இஸ் ஆர்ட்னா, சசிகுமார் இஸ் தி பிகாசோ ஆஃப் இட். ஏய் உண்மையிலே என்னடா லாபா எடுத்துக்கிட்டா? எல்லா படத்துலயும் நம்ம சசி அண்ணா வந்துட்டு குத்து வாங்குறதுல இருக்கிற அப்படி நண்பர்கள் கிட்ட. சரி, 3 வீடியோலயே தோத்துட்டியடா. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? நீ ஒவ்வொரு தடவை சிரிக்கும் போது ஒரு விஷயம் நடக்கும். அது வீடியோ எண்ட்ல தான் என்னன்னு நான் சொல்லுவேன். బాలకృష్ణ గారు, మీరు తెలుగులో బాలయ్య మాట్లాడబోతున్నారా, తమిళ్లో பேச போறீங்களா? நான் பிறந்தது வளர்ந்தது நாடு தமிழ்நாடு. பாலய்ய தமிழ் பேசுறாரா? இங்கதான் சென்னை. நான் ஒரு படம் வந்துட்டு வீடியோ செய்யலாம்னு எடுத்து பார்த்து நான் இப்ப பாலய்ய ஃபேனாவே ஆல்ரெடி மாறிட்டேங்க. ஒரு சின்ன இது, உங்களோட லைவா ஸ்டண்ட் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ரெடியா? I think this is sport. நான் சொன்னோன்னு ஓகேன்ட்டாரு. தலைவர் நல்லா கிக்கலாம் பண்ற அப்படி இல்ல? எனக்கு பார்க்க தெரியுமா இருக்கு, இந்த போக்கிரி படத்துல வடிவேலு எல்லாம் ஒன்னு அடிக்க வருவாங்க. கச்சக் மச்சக் ஒச்சக். ஆனா அவரு ஸ்போர்ட்டிவா பண்றாருடா. சொன்ன அடுத்த செகண்ட் வந்துட்டு ஃபைட் பண்றாரு பாத்தியா? அப்படியே அட்டாக்கிட்டு வச்சு. இல்ல எனக்கு இல்ல, இது எது வந்து உன் மைண்ட்ல வந்து இது ஸ்கிரிப்டட் இல்லன்னு எனக்கு தோணுது. ஸ்கிரிப்டட் தான் இருந்தாலும் பண்றாருல, நல்லா இருக்குல்ல. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. Vegas வந்து யாரெல்லாம் வந்து மூணாறு வந்து ட்ரிப்புக்கு வரீங்களோ நல்லா மஜாவா தான் இருக்கு. ஸோ கப்புள்ஸ் இஸ் த பெஸ்ட். அப்படியே நைஸா அப்படி வந்தீங்கன்னா அப்படி சைஸா அப்படி டீ எஸ்டேட் இப்படி உட்காந்து பயங்கரமா இருக்கு. யாருக்குமே எதுவுமே தெரியாது. அப்படியே ஒரு பெட்ஷீட் மட்டும் வந்து அப்படியே படுத்துட்டு டக் டக் டக்னு வேலை பல பண்ணிட்டு அப்பாடு ஜாலியா கிளம்பி போயிட்டே வந்துடலாம். இவன் பிளான் பண்ணிட்டு வந்துருப்பான்னு இருக்கேன். மூணாருக்கு போய் என்னென்ன பண்ற பாருங்க. ஆமா, யாரு கூட வர போறா? இவனே தனியா வந்திருக்கான். இவனுக்கு வந்துட்டு அங்க வந்து டக் டக் ஐடியா தராங்கடா. டேய், நீ லவ் பண்ணா பரவாயில்லடா, நீயே போய் வேடிக்கை தான் பார்க்க போற. மனசே வலிக்குது நண்பா, மனசே வலிக்குது. ஏன் நண்பா? நான் ஆசைப்பட்ட எதுவுமே லவ்வருக்கு வாங்கி கொடுக்க முடியல நண்பா. வாங்கி கொடுக்க முடியல நண்பா. நல்லா தான சம்பாதிக்கிற, காசு இல்லையா? லவ்வரே இல்லடா மூதேவி, லவ்வரே இல்ல. My father is my role model and my hero. My father is a very hard worker. My father is my hero. She is my mother. My mother is a homemaker. இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா கம்பல் பண்ணி இந்த வீடியோ எடுக்கறாராட்டு இருக்கு. ஃபோர்ஸ்ஃபுல்லா அவன் பேசுற மாதிரி இருக்கு. இதுக்கிட்ட இப்படி 2 பேரும் இப்படி வரப்ப 3 பார்த்துட்டு இருக்காங்க. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்டா. நான் படிச்ச ஸ்கூல்ல எங்க ஹெட் மாஸ்டர் ஒரு லேடிடா. சம கம்பேக் லைன் ராடே. சேவ் பண்ணி வெச்சுக்கோங்க இதெல்லாம். What is the oldest religion in the world? What? New in Canada. What is the oldest religion? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. சிரிக்கிறதானே இது? 3. ஏய் இது என்ன சிரிக்குது? ஸ்மைலிங் ஃபேஸ். என்ன பண்றது? சரி, உனக்கு அப்ப சிரிக்கலன்னு சொல்லணுமா? சரி வேணாம்.
ஓகே 5 இன்னும் 2 இருக்கு, நான் மேனேஜ் பண்ணிடுறேன். 3 தானா? 3 தான். இங்க ஒருத்தரை பாத்தீங்கன்னா வானத்தை பார்த்து பானு வாயை பொளந்து வந்துகிட்டு இருக்காரு. இத பார்த்த அந்த அக்கா ஐயோ அப்படின்னு சாக்காய் ஓடியாராங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க மூஞ்சில மூக்கு இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, வாயில நாக்கு இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த அக்கா சூடு தாங்க முடியாம செருப்பு ஓடியாந்து இருக்காங்க. அந்த அண்ணனும் எனக்கு என்னன்னு போயிட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4 bro casually made this template true. இப்போ இன்னமும் அந்த கரப்ஷன் சரியாகலன்னு தோணுது. அப்படின்னு நீங்க நினைக்கலையா? நினைக்கிறேன். அவ்வளவுதான். இதெல்லாம் கூட ஓகே. நடுவுல நம்ம அண்ணன் ஒரு சீன் பண்ணுவா பிடிக்கும். எதுவும் மாறலையே கம் பேக் இந்தியன், எவனோ திருந்தலையே கம் பேக் இந்தியன். லஞ்சம் அதுதான் படம், வந்து பாருங்க. அடுத்த கேள்வி என்னங்க சம்பந்தமா பாடுறீங்க? இலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல் ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க. சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சபதல பாடவும் இலையில வீடு கட்டவா, சேர்ந்து நீங்க பண்ணி நானே பாடுவேன். ஒருவன் ஜன்னல் வெச்ச ஜாக்கெட் நீங்க பாடுறீங்களா? என்ன சேலஞ்சுனா சொல்றேனா, டேய் அப்பதான் ஒரு மோட்டிவேஷன் வரும். ஓகே நம்ம சிரிக்க கூடாது அப்படின்னு மச்சான் ஒரு கோல் இருந்தா தான்டா வந்துட்டு அதுக்கு போய் அதெல்லாம் தேவை. 5 ஆயிடுச்சா? என் ஃப்ரெண்ட் என்ன ஏமாத்திட்டான், அவனை எப்படி பழி வாங்குறது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஏதாவது ஒரு வெப்சைட் போயிட்டு அதுல இருக்க வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு திஸ் இஸ் மை நம்பர் கால் மீன்னு உங்க ஃப்ரெண்டு நம்பரை போட்டு, அப்படி இல்லையா ஏதாவது ஆண்கள் கவர்மெண்ட் கம்பஸ்ல போயிட்டு உங்க ஃப்ரெண்டு போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டு ஓடியாந்துருங்க. அப்படி இல்லையா இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுல உங்க ஃப்ரெண்டு போட்டோவை வச்சு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்க பேஜ் கமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு கேர்ள்ஸ் டிஎம்இ சர்வீஸ் அப்படி ஏதாவது கமெண்ட் பண்ணி. ஆனா பழி வாங்கி என்னத்தை தானே சாதிக்க போறீங்க? வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருமா, இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் ஞானம் நல்லையும் செய்து விடுன்னு சொல்லியிருக்காரு. என்னடா எல்லாத்தையும் செய்யறதுக்கு எல்லா ஐடியாவும் கொடுத்துட்டு அண்ணன் கடைசியில வந்துட்டு இதெல்லாம் என்ன செய்யறீங்கிறாரு. கோபி சுதாகர் மீம் டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்கும்டா, ஏண்டா சொன்னதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் நட்பே துணை முடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்ணியா பழுத்த திராட்சை பழம் மாதிரி 2 கண்ணு, பாத்ரூம் பல்பு மாதிரி 2 கண். என்ன எம்எல்ஏ துப்புற? அதுக்கும் மேல கருப்பு வானவில் மாதிரி 2 புருவம், கரப்பாம்பூச்சியை ஒட்ட வச்ச மாதிரி பெற மாதிரி நெத்தி, பிஞ்ச செருப்பு மாதிரி ஒரு நெத்தி, அவ கூந்தல் கார் மேகம், அந்த துணியில கிரீஸ் தடவுற மாதிரி ஒரு சடை, ஆப்பிள் மாதிரி கண்ணம், தீஞ்ச பந்து தான் அவ கண்ணம், அழகுல சிலை, அளவுல அவ மலை. குழிக்குள்ள வந்து ஒருத்தர் ஃப்ரெண்டு விழுந்துருவார். அவரை வந்து ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றுவாங்க. அது ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு படம். நீங்க ஒரு குழியில விழுந்துறீங்க. குழிக்குள்ள வந்து ஒருத்தர் ஃப்ரெண்டு விழுந்துருவார். அவரை வந்து ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றுவாங்க. அது ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு படம், இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நீங்க ஒரு குழியில விழுந்துறீங்க, என்ன பண்ணுவீங்க? அந்த குழியில விழுந்தா அந்த குழியில இருந்து வந்து மக்களுக்கு நான் வீடியோ போட்டு இருப்பேன். சோஃபா வீடியோ எடுத்து போடுவேன். ஐயோ சாமி, இதுதான் டேவிட் காகின் சொல்லிருப்பாரு, God be obsessed to be successful. அது இதுதான் போல எனக்கு அது தெரியுது. ஒரு பெரிய சோஃபா பிசினஸ் மேனா வருவாரான்னு தோணுது. சோஃபா பிசினஸ் மேனா வரலாம், குழியில போய் எப்படிடா சோஃபா பிசினஸ் பண்றது? இப்படித்தான் எதுவுமே தெரியாத அப்பா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்க நீ. போன் வருது, நீ பே பண்ணிட்டு வந்துரு. என்ன கேக்குற அப்படி? ஒரு மினிட்டா? எவ்வளவு ஆச்சு பில்லு? 500 ரூபா ஆச்சுரா. மின்ட் எடுத்து வரது என்னடா உனக்கு? பெரிய ஹோட்டல்ரா, எப்படி எடுக்க சொல்ற? 500 ரூபாய்க்கு மின்ட் எடுத்து வர மாட்டேடா நீ? சரி விட்றா, இப்ப எடுக்கல என்ன பண்றது? ராஜு நீ தூக்கிட்டல்ல? டேய் பெரிய ஹோட்டலு எப்படிடா இந்த சீன் ரீக்ரியேட் பண்ண? நீ தூக்கிட்ட தானே? என்ன தூக்க முடியாது நினைச்சடா? வா, ஏதோ கண்ணை தூக்குற மாதிரி மின்ட்ட தூக்குறதுக்கா? 6.5 தான் வேணும் உனக்கு? 6.5 என்னன்னு நானே சொல்றேன். 6.5 இருக்கறேன். என்னன்னே சொல்ல மாட்டேங்குது. இது என்ன லூசுத்தனமா இருக்கு? என்னன்னு சொல்ற? எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். டேய் மச்சான் எங்கடா போன? காலையில இருந்து சிரான போடுறா. ஒரு நாள் எனக்கு ஓரத்துல கூட வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நான் என்னடா பண்ணேன்? என் கூட இவ்வளவு இருக்கே, ஒரு நாளாவது இங்கிலீஷ்ல பேசிருப்பாடா. அங்க என்னால ஒரு ஃபுல் சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா பேச முடியலடா. கக்க பக்கம் சிரிக்கிறாங்கடா. வாட் ஹேப்பன்ட்? எனக்கு கால் பண்ண வேண்டியதானே நீ? நான் சொல்லிருப்பேன்ல. சே ஃபக்கிங் டோன்ட் சைக் அரவுண்ட். ஓகே சைக்கிள்ல ரவுண்ட் போலாமா? விருப்பத்தாதடா. ஓகே இது சிரிப்பு. நான் பண்ண அது சிரிக்கலாம் இல்ல, அது half எடுத்துக்கலாம். அப்ப 7 ஆயிடுச்சா டோட்டலா? சோத்துக்கு என்னடா பண்ணுவேன் நானு? ஏய் என் வீட்டுக்கு வாடா. உனக்கே சோறு இல்ல உன் வீட்ல? ஏய் இதெல்லாம் யார்
சொன்னா உனக்கு? எனக்கு தெரியாது, பேசினா இங்கிலீஷ் தான் பேசுறோம். ஓகேவா? சரி ப்ரோ, கம் வில் கோ டு ஈட். Goat eating also welcome. But what's Goat eating? Hey, you told me goat ra? கோட்டா மேவா? Okay, ஓகே. okay. பட் யூ ஹேவ் மணி. Hey, what da? Every time I only not give money. ஓ, சேயிங் ஷோயிங்கா? சேயிங் ஷோயிங்கா? சொல்லி காட்டிக்கிறாங்க. அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? ரெடியா? அண்ணா பயமா இருக்கு. 1 2 3 4 லெட்ஸ் கோ. அண்ணா சொல்லும்போது அண்ணா என்ன அண்ணா அண்ணா நம்ம எங்க இருக்கோம்? ஓகே சிரிச்சதானே? ஆமாமா, பட் ஒரு பாயிண்ட் மீறி போயிருச்சு இப்போ. ஓகேவா? இப்போ நீ என்னன்னு சொன்னா இங்க பிரச்சனையே இல்ல. சொன்னாதான் பிரச்சனை. எப்படிடா எனக்கு கொண்டு வணங்குறாங்க, எனக்கு கொண்டு வணங்குறாங்க. இப்படி பாக்குற? எக்ஸ்கியூஸ் மீ, அழகா இருக்கிறத தவிர வேற என்ன பண்றீங்க? என் வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? சிஸ்டர், சாரி சாரி. நீ யாரா வேணாரு எவனா வேணாரு, ஆனா என்கிட்ட கொஞ்சம் தள்ளி என் குசி விட்டுட்டியோ? எனக்கு நீ சேலஞ்ச் சொன்னா நான் இன்னும் பெட்டரா பண்ணிருப்பேன்டா. கண்ணாடி போடாம பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, கண்ணாடி போடாம உன்னை பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். நானே கண்ணாடியே போட மாட்டேனே. நான் போடல. பாரு டே, 40 நிமிஷமா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம்டா. திருச்சியா 11. நான் ஒரு டாஸ்க் தரேன், எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கிட்டு அதை ஷேர் பண்ணு வீடியோல. ஸோ இது மாதிரி நிறைய கமெண்ட் வருது. அப்புறம் படிடா பரமா, அது மாதிரி நிறைய கமெண்ட் வருது. என்ன படிக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ நான் என்ன எல்லாத்தையும் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் வந்து இப்போ தான் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 11th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அதோட சர்டிஃபிகேட்லாம் காட்டுறேன், நம்பலன்னா. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்டேன், இதை எடுக்கலாமா வேணாமா, கொஞ்சம் சீன் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு. எல்லாம் வந்துட்டு வீடியோ பண்றதுனால எல்லாம் வந்துட்டு பக்கு பையன் நினைக்கிறானுங்க. பாரு, அவன் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பையன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இல்ல, இருந்தாலும் நான் மக்கு கிடையாது. நீ ஃபேமஸ் ஆயிட தெரியுமா? ஏன் உனக்கு செலலாம் வச்சிருக்காங்கடி. எங்க வச்சிருக்காங்க தெரியாதா? இந்த பாரு, நல்லா இருக்குல்ல? That was a violation. ஓகே, இது வரைக்கும் நீ என்ன எவ்வளோ 12 தடவை சிரிச்சிருக்கேன். நீ எவ்வளவு தடவை சிரிக்கணும்னு நினைச்ச? நான் ஆக்சுவலி ஒரு 3 நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் ரீல்ஸ் ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. அதனால இதோட சேலஞ்ச் முடிஞ்சு கட் பண்றோம். நான் என்ன தெரியுமா சேலஞ்ச கொடுத்திருந்தேன்? யூசுவலா எல்லாருமே வந்து ட்ரை நாட் டு லாஃப் பண்றாங்களே, அதனால நம்ம வித்தியாசமா இஃப் யூ லாஃப் ஐ வில் கிவ் யூ 100 rupees அப்படின்னு நான் நினைச்சேன். நீ 10,000 ஏன் 1 லட்சம் கூட நீ ஜெயிச்சிருக்கலாம் இந்த வீடியோல. I mean, it's all right, like it's all right. ஓகே, நான் வந்துட்டு ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்தோட இந்த வீடியோல வந்தேன். இது வந்து வேற ஒரு ஆங்கிள் இருக்கு. இரு வந்துடுறேன். ஓகே வினீத், யூ வின் 1200. ஆக்சுவலி வந்துட்டு இது மொத்தமும் எடுத்துக்க வேண்டியவன். மொத்தத்தையும் நான் டொனேட் பண்ணிடலாம்னு இருக்கேன். யாருக்கு டொனேட் பண்ற? எங்க வடவள்ளி சைடுல வந்துட்டு ஐ திங்க் அது மருதமலை போற சைடுன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டா தெரியல. பட் அங்க வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு. சோ அங்க வந்துட்டு இந்த மொத்த கேஷ் டொனேட் பண்ணிடலாம்னு பாக்குறேன். ஆக்சுவலி இந்த டொனேட் பண்ண போற ஆர்ஃபனேஜ் பேர் கூட எனக்கு என்னன்னு சரியா ஞாபகம் இல்ல. கோவிட் டைம்ல வந்தது. ஆக்சுவலி இந்த இடம் பேர் உதவும் கரங்கள். மருதமலை போற வழியில தான் இருக்கு. என்கிட்ட கேட்டேன் எந்த மாதிரி வேணும்னு. இவங்க வந்துட்டு ஃபுட்டு மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், காசா தரதை விட நாங்க. ஸோ ஐ திங்க் ஃபுட்டு மாதிரி பண்ணி கொடுக்குறதுலாம் நான் யோசிச்சேன்.